அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா ஒரு கூட்டத்தில் பேச சொன்னாங்க. மனுஷன் பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போதே முன்னால் சைத்தான்கள் ஒன்று வர. என்ன நான் அதான் முதல்ல இப்போ வந்து சலான்னு சொல்லிட்டு முதல்ல அவுதுபில்லா சைத்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக சைட்லேருந்து வரலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து சுரேஷன் சொன்னாப்புல, அண்ணன் இல்லை தம்பி தான், அவர் சொன்னார் இந்த மாதிரி அந்த சுற்று வட்டாரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான்லாம் எழுத ஆரம்பித்தேன். நிறைய வீட்டில் வந்து அது வெட்டு குத்துலாம் விழுன்னு சொன்னீங்க இல்லையா, வெட்டு குத்து பற்றிலாம் எழுதணும்னு சொன்னீங்க இல்லையா, அது கண்டிப்பாக விழுந்துடும். அது கண்டிப்பாக என்ன தான் வெட்டுவானுவோம். ஏன்னா அவ்வளோ கதைகள் நமக்கு தெரியும், எழுதவே முடியாது. சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறதுக்கு பயமாக இருக்குது. போட்டால் என்ன தான் போட்டிருக்கான் அவன் இப்படின்னு சொல்லி 7 பேர் நினச்சிட்டு அலையிறான். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 7. ஏன்னா 7 பேரும் தப்பாக பண்ணியிருப்பான். அதுதான் பிரச்சனையே. அதனால் நானாக வந்து எழுதவே முடியல மாட்டேன் அப்படின்னு நிற்கிறேன். யோசிப்பேன், இந்த கதை நல்லா இருக்குது, இது அதை கதையாக சொல்லி மனசை ஆசிக்கிறது ஆசிக்கிறான்னு. நேற்று நைட்டு வந்து எத்தனை மணிக்கு 12:30 மணிக்கு வந்தோன்னு நினைக்கிறேன். 12:30 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் சிரித்து கதைகளாக பேசிகிட்டு இருந்துருக்குறோம். எல்லாம் பலாக்கதை தான். அதுலேயும் எங்கே கௌசர் சொன்ன கதையெல்லாம் அட்டகாசமான கதைகள். ஒரு பெரிய சினிமாவாக எடுக்கலாம், அவ்வளோ அருமையாக. அதுலேயும் ஒரு விஜயன்கிற ஒரு கேரக்டர் சொன்னார். அட்டகாசம், போலீஸ் ஆஃபீஸர், அட்டகாசமான கேரக்டர். ஐஜி, அவர் போலீஸ் ஐஜி, அவரே தான் ஐஜி. என்ன கௌசர் சொன்னதுதான், அவரே ஒரு ஐஜி. அந்த மாதிரி நிறைய கதைகள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இதை படித்தது கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 2 வருஷமாக இருக்கும். 2 வருஷத்தில் எத்தனையோ புத்தக கண்காட்சி போய் அங்கெல்லாம் புக்கை வாங்கி இப்படியே அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது தொடர கிடையாது. இப்போ சமீப காலத்தில் என்னாச்சுன்னா டெய்லி வந்து ஒரு படம் பார்க்குறது ஒரு பழக்கம் வந்துருச்சு. டெய்லி நம்ம படம் பார்க்காம சரி நீங்கள் ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லி புக்கை எடுத்தாலும் இந்த இடையில இந்த ஃபேஸ்புக்கை பரட்டினோடனே இந்த படம் இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வருஷம் எழுதியிருப்பான். ஒன்று சார் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு இது ஏன்னா அமேசானில் இந்த படத்தில் இது வந்துருக்குது, ஏன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்குது, அதில் ஒரு 4 படத்துக்கு பேர் அனுப்புகிறேன், எனக்கு அனுப்புங்க. அவர் அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் அதை நானும் உட்காந்து பார்ப்பேன். நம்ம சும்மா இருந்தாலும் விட மாட்டாங்க, துணிஞ்சு விட்டு போயிடுறாங்க. சரி, இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த புக்கை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஆசிஃப் தந்தார், இதை படித்து பாருங்கள் அப்படின்னாரு. படித்தேன். ரொம்ப நாளைக்கு டைம் எடுத்து படித்தது. அதை வந்து இது வந்து ஒரு கதையாக வந்து நான் வந்து அதில் வந்து ஒரு கதையை தான் நான் வந்து கதையாக எடுத்துகிட்டு அப்படின்ச்சு. ஆவலாதி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கதை பேர். மற்ற இதுகள் எல்லாமே வந்து அவர் கடந்து வந்த ஒரு பாதையை ஒரு பதிவு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ராங்காக சொல்லப்போனால் அவருடைய அந்த கடையினுடைய கட்டமைப்பு, அங்கே உள்ள ஆட்கள், அந்த பேச்சு, அந்த மொழிநடை, இதுதான். இதில் நிறைய வார்த்தைகள் நான் படிச்சுக்கிட்டேன். சில வார்த்தை படி பக்குன்றுச்சு, என்னடா அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து இந்த வெத்தலாக்கு அப்படின்னு சொன்னாங்க. வெத்தலாக்கு அப்படிங்கிற வார்த்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ தலாக்கில் ஒரு தலாக்குக்கு முன்னால் ஏதாவது சொல்லுவாங்க, என்னது வெத்தலாக்கு அப்படின்னாக்கா தலாக்குன்ற ஒரு முடிவு பண்ணுறோம் நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வெத்தலாக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க போல தெரியுது. அப்படி அப்புறம் தான் பார்த்தா அது நேராக ஆப்போசிட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு தான் வெத்தலாக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த ஆஹா தீதார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை, ஆமினா அவங்களுடையது. அந்த தீதாருங்கிற வார்த்தை எனக்கு தெரியாது. அதை நான் சொல்லும்போது இவன் ஆச்சரியப்படுறாப்புல ஆசைக்கு, இந்த வார்த்தை எனக்கு தெரியலையே, ஆசைப்பட்ட கேட்டான். அவரும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி புதுமையான வார்த்தை இல்லை. எங்கள் பாட்டிம்மா வந்து நல்லம்மா தான் கூப்பிடுவோம் நாங்கள். அந்த நல்லம்மாங்கிற வார்த்தை எங்கள் ஊரில் கால் குடும்பத்தில் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் எங்கள் பாட்டியை நல்ல, இந்த வார்த்தை எங்கேயும் இருந்துச்சு. நல்லம்மாங்கிற நம்ம ஊரில் ஒன்று உம்மம்மான்னு கூப்பிடுவாங்க, இல்லை கண்ணுமா. இப்போ மாடனாக வந்துட்டு பொம்பளைங்களுக்கு வந்து வயசு தெரிஞ்சிடக்கூடாது, அதனால் மும்மிமா, மம்மியில மும்மி, புரியுதா? இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லை. என்ன பூர்ணிகா வந்து சந்தியாவை பார்த்து அக்கான்னு கூப்பிட்டா கொஞ்சம் ஓகே, ஆண்டின்னு கூப்பிட்டா சந்தியாவும் வரும். சரி சித்தி, அது மாதிரி இப்போ அது மாடர்னாக அது மாதிரி. ஆனால் நிறைய வார்த்தைகள் வந்து அதில் படிக்க முடிஞ்சு. அது இன்னொரு விஷயம் என்னக்கா, அதில் வந்து நான் கடைகளுக்கு போயிருக்கிறேன். பல சமூகத்தார் பக்கத்தில் வாழ்கிறாங்க. ஒரு முஸ்லீம் வீடு இருந்துச்சுன்னா பக்கத்தில், அதாவது கீழக்கரை, காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், இந்த ஊர் அமைப்புகள்லாம் வேறு. முழுக்க முஸ்லீம் தான். அந்த ஏரியா ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க.
மற்ற இவங்க வந்து ஒரு பகுதியில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே கடைகளை பொறுத்து அப்படி கிடையாது. அடுத்தடுத்தே வந்து ஒரு வீடு முஸ்லீம் வீடு தான், அடுத்த வீடு செட்டியார் வீடாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு தேவமார் இருப்பாங்க, அந்த பக்கம் நாடார் இருக்காங்க. உண்டா இல்லையா? இப்போ கொஞ்சம் குறவு, அவங்கவுங்க விற்றுட்டு போயிட்டாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க என்ன, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்துட்டு புக்கில் பிற சமூகத்தை பற்றி யாரை பற்றியுமே நீங்கள் எழுதவே இல்லை. முழுக்க முழுக்க இதே தான். என்ன நிறைய வார்த்தைகள் வந்து புதுசு புதுசாக படிக்க உள்ள ஒரு இது கிடச்சிச்சு. அந்த ஆவலாதிங்கிற கதை வந்து ரொம்ப நெருக்கமாக காரணம், இன்னொரு காரணம் உண்டு. தான் மகனுக்கு வந்து நாவரணிப்பான்னு பேர் வச்சுருப்பார். ஆவலாதி தானே அந்த கதை. நாவரணிப்பான்னு பேர் வச்சுருப்பார். அவருக்கு நாவரணிப்பாவை ரொம்ப பிடிக்கும். எதுக்கெடுத்தாலும் அவர் பாட்டு பாடுவார். பாட்டு பாடியே வந்து இது பண்ணார். பொண்டாட்டி தான் சொல்லிட்டா கூட, நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்துடுவாய், நேசர் இல்லாமல் அழுத பின்னே நீ சந்துக்கு ஏறிடுவாய் அப்படின்லாம் பாடுவார். எங்கள் அப்பா பேர் நாகூர் மீரான், என் தந்தையார் பேர் நாகூர் மீரான். நான் அந்த சின்ன வயசில் நினச்சா நேராக வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா இருக்கிறா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே எங்கள் அம்மா அப்படி எட்டி பார்க்காங்க. எங்கே 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 நாகூர் மீரானை, உன் வாசல் தேடி வந்தேனை ஆக்கும் ஆணை அப்படின்னு பாட்டு பாடுவேன். அதெல்லாம் எனக்கு அப்படியே அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துச்சு. அந்த பாஷைகள் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால், அதாவது அந்த முஸ்லீம் வட்டாரத்தில் வந்து கன்னியாகுமரி முஸ்லீமாக இருந்தாக்கா அந்நியை வந்து மதினிம்பாங்க. மைனி மதினி கிடையாது, மைனின்னு கூடுவாங்க. ஆனால் திருநெல்வேலியில் வந்து மச்சின்னு கூடுறாங்க. சில இடத்துல அண்ணின்னு கூடுவாங்க. தஞ்சாவூர் சைடில் அண்ணி, அந்த மாதிரி. இப்படி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு இது உண்டு. ஆனால் சில இதுகளில் இது எல்லா அந்தந்த இடத்துல வீட்டில் குடும்பம் ஏலா இங்கே வாழை அப்படின்னு சொன்னாலும் அந்த சில உறவுகள் வந்து மாறி மாறி வரும். அந்த உறவுகள் மாறாத ஒரே ஒரு இது வந்து பிராமின் மட்டும்தான். எங்கே போனால் அவங்களுக்குன்னு அந்த அந்த பாஷை. அதை தவிர மண்ணினா மண்ணி தான் அத்திம்பேர் அதான். ஆனால் இவங்க மாற்றிக்கிறாங்க. நீங்கள் அவங்க மாற்றுறது இல்லைல்ல. என்ன பாலக்காடில் மட்டும் கொஞ்சம் ஓவப்பட்டுருவீங்க. அது மாதிரி சிறப்பாக அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கதைகளை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த முடிவுகள் எதுலேயுமே வந்துட்டு ஒரு முடிவு இல்லாமல் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் நடந்து வந்த ஒரு பாதையின் ஒரு பதிவாக தான் இருக்குது. என்ன, அதனால் மேலும் நிறைய எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள்.